அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் இருக்கிற பாபா கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். என்ட்ரன்ஸில் விநாயகர் தான் இருப்பார் அழகாக. அப்புறம் விநாயகரை பார்த்ததுக்கப்புறம் உள்ள பாபாவை பார்க்குறதுக்கு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி கூட்டம் இல்லை, வியாழக்கிழமையில் மட்டும்தான் ரொம்பவே கூட்டம் இருக்கும். இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லைங்கிறதுனால கூட்டம் இல்லை, சனிக்கிழமை. அதனால் அந்தளவுக்கு இல்லை. நாங்கள் ரொம்பவே ஃப்ரீயாக போயிட்டு பாபாவை பார்த்துட்டு வந்தோம். பார்த்துக்கோங்க, இவர் தான் எங்கள் ஊருக்கு முதல் பாபா. இவர் தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த குட்டி பாபா இப்போ வச்சுருக்காங்க. அதாவது இவர் வியாழக்கிழமையில் பல்லக்கு மாதிரி வச்சு தூக்குவாங்க. இந்த ஒரு விஷயம் எங்கள் கோவிலில் இருக்குது, உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்கள். இதில் நிறைய காயின்ஸ் இருக்கும், கிட்டத்தட்ட 1000 இருக்கும். அதில் நம்ம ஒரு காயின் எடுத்து அந்த நம்பருக்கே அந்த பாபாவோடைய வாக்குன்னு ஒரு புக் இருக்கும். அந்த புக்கில் நிறைய அந்த நம்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். நல்லதும் இருக்கும், தீயதும் இருக்கும், எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு தேவையானது. இதில் எனக்கு வந்தது எல்லாம் நடக்கும். குருவின் ஆசையால் நடக்காததெல்லாம் நடக்கும். என் மகனும் எடுத்தான். நடக்காதெல்லாம் நடக்கும். கடைசியில் எடு. 118 மக்கள் பார்த்து வியக்கும் வகையில் நீ செயல்படுவாய், உனக்கு வெற்றியும் புகழும் கிட்டும். சூப்பர் சூப்பர், செம. தம்சப் கூட இருக்கும் இல்லையா, 24 மணி நேரமும் அந்த பாபா மூட்டின நெருப்பு தீ அணையாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி எங்கேயும் எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இதை தான் விபூதி, இந்த சாம்பலை தான் விபூதி பிரசாதமாக இந்த கோவிலில் கொடுக்குறாங்க. இப்படி இருக்கு பாபாவோட உண்டிகள் உட்காந்துருக்க பாபா. இவர் எங்களுக்கு ரொம்ப இஷ்டம். எப்போ வந்தாலும் இப்படி தான் நாங்கள் செய்வோம். இதுதான் கோபுர கலசம். இதை பார்க்குறது கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாபாவோட தரிசனம் முடிச்சுட்டு நானும் என் பையனும் மாறி மாறி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் நிறைய. ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதனால் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் தான் காலபைரவர். ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வம். காலத்தையே மாற்றக்கூடியவர் தான் காலபைரவர். இவருடைய உடலில் இருக்க ஒவ்வொரு பாகங்களையும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு ஒவ்வொரு தனி பலன்கள் இருக்குது, தனி பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலத் பஜாய வித்மஹே சூல அஸ்திராய தீமஹி தன்னோ பைரவ பிரச்சோதயாத். இது பைரவருடைய மூலமந்திரம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஸ்ரீ பாவன குபேர சாய்பாபா. இவர் தான். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கார். இது நவகிரகம். எங்கள் கோவிலில் இருக்க இந்த நவகிரகத்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா, இந்த நவகிரகத்தில் இருக்க ஒவ்வொரு ராசிநாதருமே அவங்களுடைய துணைவியாரோடு இருப்பாங்க. எப்பயுமே நவகிரகம் 9 சுற்று சுற்றணுங்கிறது வழக்கம். ஓம் ரீம் ஆதித்யாயச்ச சோமாயச்ச மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனியச்ச ராகவே கேதுவே நமக. இந்த சோஸ்திரத்தை நவகிரகத்தை சுற்றும் போது சொல்வதன் மூலம் நல்ல பலனை நாம் பெறலாம். நவகிரகத்துடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆஞ்சநேய வாயுபுத்திராய தீமகி தன்னோ அனுமன் பிரச்சோதயாத். ஓம் ஐம் க்ளீம் அனுமத்தையே ஓம் ராமதூதாய நமக. இவர் இந்த கோவிலில் இருக்க எங்கள் முருகர். இவருக்கு ஸ்பெஷல் என்னென்னா, அங்கே பார்த்தீங்கன்னா 6 முகத்தோட காட்சி தருவார். அதே மாதிரி வள்ளி தெய்வானையோடு இருப்பார். இவர் தான் அகத்தியர். சித்தர்களில் முதன்மையான சித்தர் இவர் தான். இவர் தொல்காப்பியருடைய குரு, அதாவது தொல்காப்பியத்தை இயற்றிய தொல்காப்பியரோட குரு. இவர் இயற்றினது அகத்தியம். நானும் என் மகனும் வாரம் வியாழக்கிழமைனா இந்த பாபா கோயிலுக்கு நாங்கள் வந்துடுவோம். ஒரு காலத்தில் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கோவில் இது. வியாழக்கிழமை ரொம்ப விமர்சையாக இருக்கும், கூட்டமாகவும் இருக்கும், பூஜைலாம் நடக்கும். எங்கள் ஊரில் தோன்றின முதல் சாய்பாபா இவர் தான். ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நாங்கள் எது கேட்டாலும் தருவார். எங்கள் ஊரில் உருவான முதல் சாய்பாபா கோவில் இதுதான். ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். சாய்பாபா கோவிலுங்கிறதுனால சாய்பாபா மட்டும் கிடையாது, நவகிரகம் இருக்குது, பைரவர் இருக்கார், கால பைரவர் இருப்பார், அப்பன் முருகப்பெருமான் இருப்பார்,
அப்போ முருகப்பெருமான் வந்து வள்ளி தெய்வானையோட காட்சி தருவார். இவன் நம்மளுக்கு வந்து நம்ம ஆண்டவரே உள்ளே உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி ஷிரடியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி துவாரகமாயின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த துவாரகமாயிங்கிற இடத்துல வந்து நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த சாம்பலை விபூதியாக வந்து தருவாங்க பிரசாதமாக. அதே மாதிரி அந்த நெருப்பை வச்சு சமைப்பாங்கன்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே இருக்கிற இதில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த விபூதி. அதுதான் வந்து இங்கே வந்து அந்த சாம்பல் தான் விபூதியாக பிரசாதமாக தரப்படுது. நம்ம என்ன மைண்டோட பாபாவை பார்க்குறோமோ அதே மாதிரி நமக்கு காட்சி அளிப்பார். அவர் அழகாக உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க, தெரியறாரா? பாய். உண்மையாகவே இந்த கோவிலுக்கு வரும்பொழுது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். என்னுடைய பதிவை முழுசாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. இங்கே நம்ம பார்த்த பாபா, விநாயகர், காலபைரவர், முருகர், நவகிரகம், இவங்க எல்லாருடைய அருளும் உங்கள் எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும். நன்றி. ஓம் முருகா.